மருதாணி அரைக்கும் போது இந்த 3 பொருள் சேர்த்து அரைக்க மறக்காதீங்க. கை பாருங்கள் கோவை பழம் போல் செவந்திருக்கு. இந்த மருதாணி நான் கொஞ்சம் நேரம் தான் வச்சுருந்தேன், அதுவே சூப்பராக செவந்திருக்கு. இப்போ நான் மருதாணி க்ளீன் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதில் ஒரு லெமனில் பாதியை வந்து கட் பண்ணி அதில் இருக்க விதையை எடுத்துட்டு தோலோடய இது போல் 4 கட் பண்ணி சேர்த்துக்கிறேன், பாதி லெமன். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, ஒரு 3 கிராம்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். இது ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம கையில் வந்து உங்களுக்கு பிடிச்சது போல் நீங்கள் வச்சுக்கலாம். நான் இது போல் தான் வைக்கிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு கைக்கு வைக்கும்போது சும்மா சாதாரணமாக தான் வைக்கிறேன். 2வது கைக்கு வைக்கும்போது தைலம் வந்து அப்ளை பண்ணி வச்சேன். இதுவும் ரொம்ப சூப்பராகவே செவந்துச்சு. தைலம் எதுக்காக அப்ளை பண்ணி வைக்கிறோம்னா கொஞ்ச நேரம் வச்சாவே போதும், மருதாணி ரொம்ப சூப்பராக செவந்து வரும். இப்போ பாருங்கள், தைலம் அப்ளை பண்ண கையில் நல்லா ஒரு 1.5 மணி நேரம் தான் வச்சுருந்தேன், அதுவே சூப்பராக செவந்திருக்குது. தைலம் அப்ளை பண்ணாத கையில் 2 மணி நேரம் வச்சுருந்தேன், அதுவும் ரொம்ப சூப்பராகவே செவந்திருக்கு. கண்டிப்பாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.